பிக் பாஸ் சீசன் 8 வந்து இப்போ முடிவடைய போகுது. இன்னும் 4 வாரங்கள் தான் இருக்கு. இந்த நிலையில இந்த வாரத்தில ரஞ்சித் அவர்கள் வந்து எலிமினேட் ஆகியிருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப ரஞ்சித் அவர்களுக்கு அவங்களுடைய மனைவி பிரியாராமன் வந்து சில கண்டிஷன போட்டிருக்காங்களாம். அவங்களும் அந்த ஷோவுக்கு வந்திருக்கிறாங்க. "உங்கள திரையில நான் பார்த்துருக்கிறேன். நேர்ல இப்ப தான் நான் பார்க்குறேன்" அப்படின்னு பிரியாராமனிடம் கூறியிருக்கிறார் விஜய் சேதுபதி. அதன் பிறகு ரஞ்சித்தை வர வைத்து அவரது பயண வீடியோவை போட்டு காட்டியிருக்கிறாரு விஜய் சேதுபதி. உள்ளே போன ரஞ்சித் தற்போது ஒல்லியாகி பாதியாக வந்திருக்கிறாருன்னு விஜய் சேதுபதி மேடையிலேயே சொல்ல பிரியாராமம் ஆமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் இப்படியே இருக்கணும், மீண்டும் வெளியே வந்து வெயிட் போட்டுறக்கூடாது அப்படின்னு பிரியாராமன் சொல்லியிருக்கிறாங்களாம். அவர் இன்னமும் வீட்டுக்கு கூட இன்னும் வரல, இருங்க அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவரை கிண்டல் செஞ்சிருக்கிறாரு. அதன் பின் ரஞ்சித் தனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பிரியாராமனோட ஜோடியாக இருந்து அவர் வந்து பார்த்தோன்னா செட்டில் இருந்து கிளம்பிட்டாரு. இப்போ அந்த விஷயங்கள் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்போ ஒரு ரொம்பவே கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, மது போதையில இருமுறை வந்து உடலுறவு அப்படின்னு சென்னை சைதாப்பேட்டையில மூதாட்டி அவர்கள் இறந்த நிலையில அவங்களுடைய மரணத்தில திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ட்விஸ்ட் வந்திருக்குன்னு சொல்றாங்க. சென்னை சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தில மூதாட்டி ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதாக சொல்லக்கூடிய சம்பவத்தில மாற்றுத்திறனாளி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த வழக்கில திடீர் திருப்பமாக மூதாட்டியும் தானும் மது அருந்திவிட்டு இருமுறை உடலுறவு கொண்டதாக கைதான மாற்றுத்திறனாளி முத்து வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாரு. மேலும் தான் 3வது முறையும் உடலுறவுக்காக அந்த மூதாட்டியிடம் சென்றபோது அவர் அசைவற்ற நிலையில் கிடந்ததாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு. எனவே அந்த மூதாட்டி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு போலீசார் தெரிவிச்சிருக்கிறாங்க. சென்னை சைதாப்பேட்டையில் ரயில் நிலையத்தில் 65 வயது லக்ஷ்மி என்பவர் தூங்கிக் கொண்டிருந்தார். மூதாட்டி திடீரென காலையில் பார்க்கும்போது இறந்திருக்கிறாரு. அவருடைய உறவினர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போது அந்த மூதாட்டியின் உடல் அருகே சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் 2 கால்களையும் இழந்த மாற்றுத்திறனாளி முத்து என்பவர் அமர்ந்திருப்பதை பார்த்த உறவினர்கள் அவர்தான் மூதாட்டியை கொலை செய்தார்னு கருதி அவரை கடுமையாக தாக்கியிருக்காங்க. இதையடுத்து அங்கிருந்த பொதுமக்களும் அவரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைச்சிருக்கிறாங்க. மூதாட்டியினுடைய சடலத்தை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. இதையடுத்து முத்துவிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. அந்த நேரத்தில் தான் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு, இந்த மாதிரியாக வந்து இருமுறை வந்து உடலுறவில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து 3வது முறை மூதாட்டியினுடைய உடலுறவு கொள்ள போன நேரத்தில் தான் அவங்க உடல் அசைவின்றி இருந்திருக்கிறாங்க, இறந்துட்டாங்கன்னு அவர் வாக்குமூலம் அளிச்சிருக்கிறாரு. பிரேத பரிசோதனை முடிவில் மூதாட்டி கொலை செய்யப்படலை, இயற்கையாகவே மூதாட்டி மரணம் அடைஞ்சிருக்காங்க. மேலும் அவருடைய உடலில் எந்த காயங்களும் இல்லைன்னு தெரிய வந்திருக்கு. அதனால அவங்க மாரடைப்பால இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆரம்பத்தில் இது கொலை அப்படின்னு கருதிய நிலையில் இப்போ இது உடல்நலக்குறைவு காரணமாக ஏற்பட்ட மரணம்னு மாறிடுச்சு. இருந்தாலும் மூதாட்டியினுடைய இறப்பிற்கான காரணங்களை போலீசார் மேலும் ஆராய்ந்து வந்துட்டு இருக்காங்க. 60 வயது மூதாட்டி அப்படின்றதுனால அடுத்தடுத்து உடலுறவு கொண்டதுனால இதய துடிப்பு அதிகரித்து இரத்த அழுத்தமும் அதிகரித்து மாரடைப்பு ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. 50 வயதுக்கு மேல் அடுத்தடுத்து தொடர்ந்து உடலுறவு என்பது ஆபத்தை விளைவிக்கும்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மூதாட்டிக்கு ஏற்கனவே பிபி, சுகர், இதயம் தொடர்பான பிரச்சனை இருந்திருக்கலாம். அவருக்கு குடிப்பழக்கமும் இருப்பதனால இந்த மாதிரியாக ஏற்பட்டுருச்சு அப்படின்னு என்னடா இது அப்படின்னு இந்த செய்தியை கேட்ட எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தை தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க.